மேலறை தியானம் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் மில்லி தோமஸ் கியனி, வாஷிங்டன், USA. தலைப்பு: வெட்டப்பட்ட மலர்கள் தந்த நம்பிக்கை. வாசிக்க வேண்டிய வேத பகுதி 13ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்கி 6ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆண்டவர், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா என்று சொன்னார். நான் வேலையிலிருந்து ஓய்வு பெற்று 1 வருடத்துக்குள் எனக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. நான் எதிர்பார்த்ததிலும் பார்க்க எனது வாழ்நாள் குறுகிவிடும் என்று நினைக்க அதிர்ச்சியாக இருந்தது. நான் எனது சரீரத்தை கவனமாகத்தான் பராமரித்தேன். எனது குடும்பத்தில் ஒருவருக்கும் இந்த வியாதி இருக்கவில்லை. 80 வயதை கடந்த எனது தாயார் இப்போது நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார். எனக்கு ஏன் இது என்று விளங்கவில்லை. நான் உண்மையான கிறிஸ்தவள். ஓய்வு பெற்றபின் சபை காரியங்கள் எல்லாவற்றிலும் பங்கு பெற்றுகிறேன். கடவுளுக்கு என்னிலே என்ன கோபம்? இந்த கேள்விகள் என் மனதிலே எழுந்த அந்த நாட்களில் ஒரு நாள் வெட்டப்பட்ட சில மலர்களை வாங்கி வந்து எனது உணவு மேசையில் இருந்த சாடியில் வைத்தேன். அவை ஒரு கிழமைக்குள் வாடிவிடும் என்று தெரிந்தாலும் அழகாக இருந்தன. 2 நாட்களின் பின் மலர்களின் கீழ்ப்பக்கத்தில் இருந்து புதிய மொட்டுக்கள் வெளிவருவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டேன். அதன் வழியாக கடவுள் எனக்கு ஆறுதல் தருகிறார் என்று நம்புகின்றேன். வெட்டப்பட்ட மலர்களின் வாழ்நாள் குறுகியதானாலும் புதிய மலர்கள் நம்பிக்கையை தருகின்றன. எனது நிலைமையை நான் ஏற்றுக்கொண்டு என்னில் கடவுள் வைத்திருக்கும் திட்டம் என்னவென்று பார்க்கின்றேன். ஜெபம். அன்பான கடவுளே, காலம் முடிந்தது என்று நாங்கள் நினைத்தாலும் எமது வாழ்வில் புதியவற்றை நீங்கள் உருவாக்குவீர்கள் என்ற நம்பிக்கையை தருவதற்காக நன்றி. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: பட்டு போயிற்று என்று நான் நினைக்கும் நேரத்தில் கடவுள் புதிய ஜீவனை கொடுப்பார். கர்த்தர் தரும் பாதுகாப்பும் சமாதானமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.